என் மருந்து நீ, உன் மருந்து நான். இந்த வாக்கியத்தை கேட்டதுமே இந்த படக்காட்சி தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. இதை நீங்களும் கொஞ்சம் கேட்டுவாங்க. மழையில நனைஞ்சிங்களா? ஜுரம் 107 டிகிரின்னு சொன்னாங்க. பிளான் பண்ணி தானே மழையில நனைஞ்சிங்க. என்ன பழி வாங்கணுங்கிறதானே ஐடியா? இல்ல. இல்லன்னா ஏன் ஜுரம் சரியா போல? ஏன்னா நான் மருந்து சாப்பிடல. ஏன் மருந்து சாப்பிடல? ஏன்னா என் ஜுரத்துக்கு மருந்து கடையில கிடைக்காது. புரியல. என் ஜுரத்துக்கு மருந்து நீதான். ஆசை இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நிகழ்வு வராதா அப்படிங்கிறது பல 90s கிட்ஸுகளுடைய ஒரு மிகப்பெரிய பேராசைங்க. இது பிருந்தா சாரதி அவர்களுடைய கவிதை வரிகளில் உள்ள சில வரிகள். இது உங்களுக்காக. இப்படி சொன்னா நல்லா இருக்காதே, இதோ உங்களுக்காக. என் மருந்து நீ, உன் மருந்து நான். ஒரு காயப்பட்ட பறவையை கண்டேன். என் உடைந்த இருதயத்திற்கு ஆறுதல் தேடி ஆலய நிழலுக்கு சென்றபோது வலியில் துடிக்கும் அந்த ரெக்கைக்கு ஒத்தடம் தந்தேன். என் வழி மறந்து என்னை அறியாமல் சிந்திய ஒரு துளி கண்ணீர் மருந்தானது அதற்கு. குணமான பின் பறந்து விடுமோ பறவை என நான் பயந்த போது அது சொன்னது, பறத்தல் என் இயற்கை, அதற்காக பறந்து கொண்டே இருக்க முடியுமா? தரை இறங்கும் போதெல்லாம் உன் தோளிலே வந்து அமர்வேன் என்று. பறவையே, எனக்கான மருந்தை உன்னிடமும் உனக்கான மருந்தை என்னிடமும் ஒப்படைத்திருக்கிறது இயற்கை. என் மருந்து நீ, உன் மருந்து நான். உன் சிறகசைப்பில் நான் இருப்பேன், என் இதய துடிப்பில் நீ இருப்பாய். எவ்வளவு அழகான வரிகள் இல்லையா? இதை வாசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தங்களுடைய வாழ்க்கையில இந்த வரிகளை பொருத்தி கொள்ள முடியும். எப்படின்னா, நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். மற்றவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை கேட்கும்போது இதுக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெட்டர்டா அப்படின்னு தோணும். பல நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட பலருடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். வார்த்தை ரொம்ப அழகானது. உனக்கென நான், எனக்கென நீ, நினைக்கையில் இனிக்குதே. உடலென நான், உயிரென நீ, இருப்பது பிடிக்குதே. உனதுயிராய் எனதுயிரும் உலவிட துடிக்குதே. தனியொரு நான், தனியொரு நீ, நினைக்கவும் வலிக்குதே. இதயத்தை எதற்காக எதற்காக இடம் மாற்றினாய்? எனக்கும் ஒரு துன்பத்தை குடியேற்றினாய். வாழ்க்கையோட பகிர்வுகளும் மிகவும் அழகானது. அதனால்தான் என் மருந்து நீ, உன் மருந்து நான். நல்லா இருக்குல்ல? பட் அந்த நீ யாருன்னு தான் தெரியல. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நான் புதுமைகள் தந்து மகிழ்ச்சியில்